உங்க பேரு, உங்க ஊரு, உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அந்த கேள்வியை கேளுங்க. பேரு பிரபாகரன், பின்னத்தூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர். நாங்கள் எப்பொழுதும் பசங்க எல்லாம் ஒத்துமையாக, முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவா இருந்தாலும் எல்லாம் ஒத்துமையாக இருந்து கொள்கிறோம். இதில் வேற ஒருவர்கள் சொல்றது முஸ்லீம்லாம் தீவிரவாதிகள் சொல்றாங்கன்னா என்ன கேள்வி என்று நான் கேட்கிறேன். முஸ்லீம்களை ஏன் தீவிரவாதின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. நல்ல ஒரு கேள்விதான். அதாவது இல்ல திருக்குரான் அவருக்கு அன்பளிப்பு செய்யப்படுகின்றது. தமிழ் திருக்குரானா? தமிழ்ல படிங்க. அதாவது பொதுவாக உலக அளவிலும் இந்திய அளவிலும் எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லீம்களை தீவிரவாதி என்று ஒரு செய்தி பரப்பப்படுகிறது. அது ஏன் அப்படி பரப்புகிறார்கள் அதான் கேள்வி. என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லீமை மட்டும் ஏன் தீவிரவாதின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவான அடிப்படை விளங்கிக்கிறேன்னு, இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கம், நாங்க ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம்ல, இந்த மார்க்கம் தீவிரவாதத்தை பத்தி என்ன சொல்லுது அதை ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கணும். இந்த மார்க்கம்டா எதுன்னு கேட்டா குர்ஆன் தான் எங்களுக்கு மார்க்கம். குர்ஆன் ஒரு புஸ்தகம் இருக்குது, அது கடவுளுடைய வேதம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுல உள்ள சட்டம் தான் இஸ்லாம். அதை யார் மீறினாலும் முஸ்லீமாக இருக்க முடியாது. குர்ஆன்ல உள்ளதை செஞ்சா தான் முஸ்லீமே தவிர குர்ஆனுக்கு மாற்றமாக ஒன்றை செஞ்சானேயானால் முஸ்லீமா இருக்க முடியாது. அதே மாதிரி முகமது நபி அவரை நாங்கள் எங்கள் தலைவர், கடவுளுடைய மெசஞ்சர், தூதர் என்று நம்புகிறோம். அவர் எங்களுக்கு என்ன சொன்னாரு அதான் இஸ்லாம். இதை தவிர நான் சொல்றது, நீங்க சொல்றது, அரசியல் கட்சிகள் சொல்றது, முஸ்லீம் தலைவர்கள் சொல்வது அதெல்லாம் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம்டா என்னன்னு கேட்டா குர்ஆன்ல உள்ளது இஸ்லாம், முகமது நபி சொன்னது இஸ்லாம். இந்த ரெண்டு தான் இஸ்லாம். இந்த இஸ்லாத்துல தீவிரவாதத்தை பத்தி என்ன இருக்குது அதுதான் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஃபர்ஸ்ட் இஸ்லாம் என்கிற எங்களுடைய இந்த மார்க்கம் தீவிரவாதம் என்னது? ஒரு பொதுவான இடத்துல போய் குண்டு வைக்கிறது, அப்பாவிகளை கொல்றது, இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்துவது, இந்த காரியங்களை தான் தீவிரவாதம் சொல்லி நம்ம முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த தீவிரவாதத்தை பற்றி எங்களுக்கு முகமது நபி என்ன சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், இந்த ரெண்டை தான் நாங்க பார்க்கணும். இந்த ரெண்டின்படி நடந்தா தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மக்காவுல இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்றாங்க. பிரச்சாரம் பண்ணும் பொழுது 40வது வயசில் அவர் பிரச்சாரம் பண்றார். 40 வயசு வரைக்கும் வியாபாரியா தான் இருந்தார். 40வது வயசில் நான் இறைவனுடைய தூதர், இறைவனிடமிருந்து எனக்கு செய்தி வருதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றார். 13 வருஷ காலம் மக்காவுல பிரச்சாரம் பண்றார். 13 வருஷ காலமும் அடி உத வெட்டு குத்துண்டா துன்பம்னா அவ்வளவு துன்பம். அவரை சேர்ந்தவர்கள்லாம் வாழ முடியாத அளவுக்கு ஆக்குகிறார்கள். அப்ப என்ன செய்யறார் முகமது நபி, இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஊரை விட்டுட்டு சொத்து சொகம் எல்லாம், அவர் தான் அந்த ஊர்ல பெரிய பணக்காரர் முகமது நபி. அவர் இறை தூதர்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஊரிலே பெரும் பணக்காரர் யாருன்னு கேட்டா முகமது நபி தான். அவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தும் கூட இந்த மக்கள் நம்ம பிரச்சாரத்தை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி அவர் ஊரை விட்டு வேற ஊருக்கு போறார். மதீனாங்கிற 300 கிலோமீட்டருக்கு, மக்கா என்ற ஊரில் இருந்து மதீனாங்கிறது ஒரு 300 கிலோமீட்டர், அந்த மதீனாவுக்கு போறார். அங்க போன பிறகு இந்த கொள்கை அங்க பயங்கரமா ரீச் ஆகுது, அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா ஒட்டுமொத்த ஊரே அவருக்கு பின்னாடி வந்துருது. இந்த சொந்த ஊர் விரட்டி அடிக்கிறது. வேற ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊர் முழுவதுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அனைவரும் அவருடைய தலைமையின் கீழே வர்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா அவர் தலைமையில் ஒரு ஆட்சி உண்டாகிறது. அதாவது முகமது நபி மத குருவாக இருந்தது மாத்திரமில்லாம ஒரு மன்னராகவும் ஆகுறார். அவர் இந்த பிரச்சாரம் செய்து மக்களை வென்றெடுத்த பிறகு அவர் தான் எங்களுக்கு தலைவர் என்று அந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு அரசியல் தலைவராக, ஒரு சக்கரவர்த்தியாகவும் ஆகிறார். அப்படி ஆன பிறகு இதை கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்கன்னா, வேற இந்த அவர் விரட்டி அடித்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க படை திரட்டிக்கிட்டு வர்றாங்க இவர் அழிக்கிறதுக்காக வேண்டி. ஊரை விட்டு போயிட்டாருன்னு சும்மா இருக்க வேண்டியதானே. அவர் ஊரை விட்டு போய் இன்னொரு ஊர்ல போய் ஒரு ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்காருன்னு சொன்னா, அவர் பிறந்த ஊரை சேர்ந்த மக்காவை சேர்ந்தவர்கள் படை திரட்டிட்டு வர்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா,
அவர் மத குருவா இருந்தாலும் அவர் ஒரு முடிவு எடுக்கணும். இப்ப படதிரட்டிட்டு வரும்போது நான் மத குருவா இருக்கேன் ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? மக்களை காப்பாற்றணும், பெண்களை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும், சொத்துக்களை நாட்டுடைய சொத்து வளங்களை காப்பாற்றணும். அப்ப எதிரிகள் வந்து தாக்குவதற்கு ஆயுதம் தாங்கி வந்தால் நம்ம எதிர் தாக்குதல் நடத்திதான் ஆகணும் என்று முகமது நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவரே படை தளபதியாக ராஜாவா இருக்கிற அவரே தளபதியாகவும் முன்னாடி நின்று அவங்களை எதிர்கொள்றார். போர்க்களத்தில் முகமது நபி ஆயுதம் தாங்கினார். நல்ல விளங்கிக்கிறங்க. அது ஏன் தாங்கினார்னா, அவர் தான் ராஜா, அவர் தான் நாட்டுக்கு அதிபதி, அவர் தான் தளபதி. ஒவ்வொரு நாட்டினுடைய ராஜாவும் தளபதியும் இந்த மாதிரி ஆயுதம் தோங்காமல் நாட்டை காப்பாற்ற இயலாது. இப்ப இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தான்னா இந்தியாவுடைய அதிபர் என்ன செய்யணும்? ஆயுதம் தூக்கணும், அதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும், வெப்பன்ஸ் வாங்கி கொடுக்கணும், டிக்ளேர் பண்ணணும். அப்படித்தான் எல்லா நாடுகளும் செய்யும். அந்த மாதிரி முகமது நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல போர்க்களங்களை சந்திக்கிறாங்க. எல்லா போர்களுமே அவங்க மீது திணிக்கப்பட்ட போர்களா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சாங்க இல்லையா? அந்த போர்க்களத்தில் ஆயுதம் தூக்குவதை எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா மதங்கள்லையுமே அந்த புனிதர்கள் வந்து ஆயுதம் தூக்கி இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமா தூக்கி இருக்கிறாங்க? பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவுல இருந்து, சாலமோன்ல இருந்து, இஸ்ரவேல்ல இருந்து எல்லாருமே நெஞ்சிருக்கிறாங்க ஆயுதம் தாங்கி அந்த நாட்டுடைய அதிபராக இருந்து கொண்டு எதிரி நாள் கூட சண்டை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்து மதத்தில் புனிதமாக கருதக்கூடிய நீங்க மகாபாரதம், ராமாயணம்லாம் இருக்குது. அதுல எல்லாம் கூட போர் வரத்தான் செய்யும். அதுல எல்லாம் இந்த ராமர், கிருஷ்ணர்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு புனிதமான ஆட்களாக நீங்க கருதுனா கூட நியாயம்னு வரும்போது ஆயுதம் தூக்குறது எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா மதங்கள்ல உள்ள புனிதர்களும் தங்கள் நாட்டுக்கு ஒரு நியாயத்திற்கு நினைக்கும் பொழுது அந்த நியாயத்திற்காக ஆயுதம் தூக்கி இருக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு முகமது நபியும் அவர் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக அவரே தளபதியாக நின்று ஆயுதம் தூக்கி இருக்கிறார். இது நாட்டை காப்பாற்றுறதுக்கு. இதை விளங்காத சில ஆள் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்ம வந்து முஸ்லீம் அல்லாத ஆளுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆயுதம் தூக்கலான்னு விளங்கிட்டா தப்பா. அவர் எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கல. அவர் போர் வரும் பொழுது அவர் வந்து ஆயுதம் தூக்கினார். அவர் நாடுக்கு, ஒரு நாடு தான் போர் செய்ய முடியும். நீங்களோ நானோ தனி நபர்கள், குழுக்கள் வந்து போர் செய்ய முடியாது. ஒரு நாடுடைய அதிபர் வரும்போது யுத்தம் செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த யுத்த காலத்தில் கூட அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சில ரூலை போடுறார். என்ன ரூல்னு கேட்டா, போர்க்களத்தில் கூட முதியோர்களை கொள்ளாதீர்கள். போர்க்களத்தில் மத குருமார்களை கூட்டு வந்திருப்பாங்க ஜபகபம் பண்ணுவதற்காக வேண்டி. அந்த சாமியார்கள், பாதிரிகள் கூட்டு வருவாங்க. அவங்கள நீங்க கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் வந்து மத குருமார்களை கொள்ளாதீங்க, சிறுவர்களை கொள்ளாதீங்க. பெண்களை துணை செய்வதற்காக பெண்கள் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, போர் வீரர்களுக்கு சாப்பாடாக்கி போடுவதற்காக வேண்டி. போர்க்களம் தானே சொல்லி அந்த பொம்பளை எல்லாம் நீங்க கொன்றக்கூடாது. போர்க்களத்தில் கூட பெண்களை, சிறுவர்களை, மத குருமார்களை எல்லாம் நீங்கள் கொல்லக்கூடாது என்று ஒரு விதியை சொன்ன ஒரே தலைவர் முகமது நபி மட்டும்தான். எந்த நாட்டிலையும் போர்னு வந்தா என்ன வேணாலும் செய்யலாம். எந்த நாட்டினுடைய உலக சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க சங்ககால இலக்கியங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னா, நம்ம முன்னால் உள்ள நம்முடைய மன்னர்கள் ஒரு நாட்டை வெற்றி கொள்ளும் போது என்ன செய்வாங்க? அங்க உள்ள வளங்களை எல்லாம் சூறையாடுவார்கள், பெண்களை எல்லாம் இழுத்து கொண்டு போவார்கள், பல குடிநீரை எல்லாம் யானையை விட்டு கலக்கி சேதமாக்குவார்கள், வயல் வரப்புகளை எல்லாம் அழிப்பார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாது முகமது நபி. போர்னு திணிக்கப்பட்டா நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க போர் செய்யலாம். அரசாங்கம் இருந்தால், உங்கள்கிட்ட கவர்மெண்ட் இருந்தால் போர் செய்யலாம். அப்ப கூட பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவரை கொல்லக்கூடாது, முதியோரை கொல்லக்கூடாது. அதுபோக வந்து சொத்துக்களை அழிக்கக்கூடாது. ஒரு நாட்டில் சொத்து இருக்கும் இல்லையா? சொத்துக்கள்னா வயல் வரப்புகள், தோட்டம் துறவுகள், குடிநீர்கள், அணைகள், அணைக்கட்டுகள்லாம் இருக்கும். இதுகளை எல்லாம் அழிச்சிடக்கூடாது என்று முகமது நபி அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்லி போருக்கு கூட ஒரு புதிய ஒரு நெறியை என்ன செஞ்சாங்க? உண்டாக்கினார்கள். அதே நேரத்தில் வந்து அவங்க மதீனாங்கிற ஊர்ல ஆட்சி பண்றாங்கல்ல, அந்த ஆட்சி பண்ணும் பொழுது அங்க முஸ்லிம் அல்லாத மக்கள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. மெஜாரிட்டியா முகமது நபி இருந்தா கூட சின்ன அளவில் முஸ்லிம் அல்லாத யூதர்கள் அந்த ஊரில் இருந்தார்கள். முகமது நபியுடைய ஆட்சியின்கீழ இருந்தார்கள். எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்று கேட்டால், முகமது நபிக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு இருந்தார்கள். முகமது நபி போய் அந்த யூதர்கிட்ட கடன் வாங்குகிறார்கள்.
அப்ப கடன் வாங்கும் அளவுக்கு அவங்களுடைய தொழிலுக்கோ எதுக்கோ இடைஞ்சல் பண்ணாம அவர்கள் ஒரு அந்தஸ்தோடு அந்த சமூகத்தில் வாழ வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப முஸ்லிம் அல்லாத மக்களோட சண்டையிடுவதற்கு பேரு தீவிரவாதம் என்று சில விவரங்கட்ட எங்கள்ல உள்ள சில பேர் இருப்பான். சில விவரம் இல்லாத சில பேர் செஞ்சான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாம் தெரியல, குர்ஆன் அப்படி எங்களுக்கு சொல்லல, முகமது நபி இப்படி சொல்லல. எந்த அளவுக்கு முகமது நபி இருந்தார்னு கேட்டா, முகமது நபி பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறார். அந்த யூதர் ஒருத்தர் இறந்துட்டார். அவருடைய பாடியை தூக்கிட்டு வர்றாங்க. யூதருடைய பிரேதம்னா உடல், செத்து போன உடலை தூக்கிட்டு வர்றாங்க. வந்த உடனே முகமது நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசல் கிட்ட வரும்போது எழுந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு வழிபாட்டு தலத்துக்கு முன்னாடி ஒரு பாடியை கொண்டு போனா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு கதை. நாளைக்கு வர்ற சண்டை இன்னைக்கே ஒடியாந்துரும். ஒரு பிரேதத்தை கொண்டு போக முடியாது. ஏன் தெருவில் பிரேதம் வரலாமா, ஓன் தெருவில் வரலாமா என்று சொல்லுவோம். முகமது நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு செத்து போனவரை கொண்டு வர்றாங்க. பிற மதத்துக்காரங்க, யூதர்கள்னா பிற மதத்துக்காரர்கள். அப்ப முகமது நபி என்ன செய்யறாருன்னு கேட்டா, கொண்டு போட்டுமே அனுமதிக்கிற விஷயம் கூட சின்ன விஷயம். எந்திரிச்சு நிக்கிறார். எது வரைக்கும் நிக்கிறார்னு கேட்டா, அந்த பிரேதம் கடந்து போற வரைக்கும் எழுந்து நின்று விட்டு அவங்கள கடந்து போன உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்துட்டு மக்களுக்கு சொல்றாரு, நீங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பிரேதம் வந்தால் அது கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள். இவரா ஆயுதம் தூக்கியிருப்பாரு, இவரா முஸ்லிம் அல்லாத மக்களோட பகைமை உண்டாக்கி இருப்பாரு. அவர் தானே எங்களுக்கு வழிகாட்டி, எல்லா முஸ்லீமுக்கும் வழிகாட்டி முகமது நபி தானே. அப்ப முகமது நபியுடைய மார்க்கத்தில் இந்த மக்களை போர்க்களத்தில் யுத்தத்தில் கொள்வதை தவிர வேற ஒரு கொள்வதற்கு அனுமதியே கிடையாது. நான் ஒரு ராஜாவா இருந்து என்னை எதிர்த்து சண்டைக்கு இன்னொரு ராஜா வந்தால் நான் ஆயுதம் தூக்குவேன். அப்ப கொள்ளத்தான் செய்யணும். ஒரு நாடு என்று வந்தால் நாட்டுக்கு நாடு யுத்தம் செய்யும் பொழுது அந்த போர் நடத்தல என்று சொன்னா நம்மளை பாதிச்சிடும். இதை தவிர வேற எந்த வகையிலையும் ஆயுதம் தூக்குவதை நபிகள் நாயகம் அனுமதிக்கவே இல்லை. ஒருவனை கொலை செய்தால் உலக மக்களை எல்லாம் கொலை செய்தவன் குர்ஆன்ல இருக்கிறது. ஒருத்தன் ஒரு மனுஷனை கொலை செய்தால் ஒரு மனுஷனை கொலை செய்ததாக நான் கருத மாட்டேன், உலக மக்களை எல்லாம் கொண்டு விட்ட இப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி ஒருவனை வாழ வைத்தால் உலக மக்களை எல்லாம் வாழ வைத்தவன், இப்படி குர்ஆன்ல வசனம் இருக்கிறது. அப்ப குர்ஆன்ல இந்த கொலை செய்யறது, உயிரை எடுப்பதெல்லாம் தடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அரசாங்கம் தான் என்ன செய்யலாம், இன்னொரு நாடு சண்டைக்கு வரும்பொழுது போர் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கொள்ளலாம். சமாதானமா போறதா இருந்தால் சமாதானமா போய்க்கலாம். ஒரு அரசு எடுக்கிற முடிவு. அதனால இஸ்லாம் மார்க்கத்தில் எதுக்கு இடம் இல்லை, தீவிரவாதத்திற்கு இடம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு அடக்குமுறை எங்களுக்கு எதிராக நீங்க செஞ்சின்னு வைத்துக் கொண்டாலும் நாங்கள் அதுக்கு எதிராக ஆயுதம் தூக்க கூடாது. அது எங்களுக்கு தடை இருக்குது. இது முக்கியமான ஒரு அடிப்படை. இது போக சில அசம்பாவிதங்கள் நடக்குது இல்லையா நாடுகள்ல, குண்டு வைப்பு அப்படி நடக்குது இல்ல. இந்த மாதிரி நடக்கும் பொழுது மீடியாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, திட்டம் போட்டு முஸ்லிம் தீவிரவாதின்னு உடனே செய்தியை கொடுத்துருவாங்க. ஒரு குண்டு வெடிச்சுச்சா 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது, அடுத்த நிமிஷம் தீர்ப்பு எழுதிடுவாங்க. எப்படி முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வைத்தார்கள் அப்படின்னு பரப்பிடுறாங்க. அந்த நியூஸ் தான் மக்கள்கிட்ட பரவி கொண்டே இருக்கிறது. மேற்கத்திய உலகமும் அதைத்தான் செய்கிறார்கள், இந்தியாவில் உள்ள ஊடகமும் அதைத்தான் செய்கிறார்கள். இதனால என்னவாயிடுச்சு என்று கேட்டா, முஸ்லிம் தீவிரவாதிங்கிற கருத்து மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து விட்டது. உண்மை என்ன, அந்த குண்டு வெடித்தது எல்லாமே முஸ்லிம் தானா என்று பார்த்தால், அந்த இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்பு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஏராளமான குண்டு வெடிப்பு நடந்திருக்கிறது. கோயமுத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு, பம்பாயில, மும்பையில தாவூத் இப்ராஹிம் அவங்களால ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு. இந்த 2 குண்டு வெடிப்பில் மட்டும்தான் முஸ்லிம்கள் குண்டு வைத்தார்கள் என்று நிரூபணமாயிருக்கிறது, குற்றச்சாட்டப்பட்டதுல. பாக்கி உள்ள குண்டு வெடிப்புகள்ல எதுவுமே அது முஸ்லிம்கள் பெயர்ல பொய்யாக பழி போட்டார்கள், முஸ்லிம்கள் செய்யவில்லை என்று நிரூபணமாச்சா இல்லையா? என்னென்ன குண்டு வெடிப்பு? மாலேகான் குண்டு வெடிப்பு. இந்த மாலேகான்ங்கிறது மராட்டிய மாநிலத்தில் உள்ள ஒரு முஸ்லிம்கள் வசிக்கிற ஒரு பகுதி. அங்க ஒரு குண்டு வெடிக்குது. குண்டு வெடிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு தொப்பி, உருது மொழியில உள்ள நோட்டீஸ் எல்லாம் தூவி விட்டு போயிட்டாங்க. உடனே நினைச்சுட்டாங்க, முஸ்லீம் அங்க இருந்த ஆக்டிவா இருக்க கூட முஸ்லீம்களை பிடிச்சி இவங்க தான் குண்டு வச்சாங்கன்னு கேச போட்டாங்க.
கடைசியில சிறப்பு புலனாய்வு ஒரு படை அமைக்கப்பட்டு விசாரித்தோம்னு சொன்னா அந்த குண்டு வெடிச்சது எப்படின்னா ஒரு 2 வீலர் பைக், அந்த பைக்கில் குண்டு வைத்து தான் வெடிக்கப்படுது. அந்த பைக்கு செதஞ்சு போய் கிடக்கு. அதை எடுக்கிறாங்க. யாரே புலனாய்வுத்துறை அதிகாரிகள் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பைக்குடைய அந்த சேஸ் நம்பர் இருக்கும்ல, அது மட்டும் கிடைக்கிறது. அந்த நம்பரை எடுக்கிறாங்க. என்ஜின்ல நம்பர் இருக்கும். அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு இந்த நம்பர் உள்ள என்ஜின் எந்த வண்டிக்கு உள்ளது அதை ஈஸியா எடுத்துக்கலாம். அந்த வண்டி எங்க விற்பனை செய்யப்பட்டுச்சு அதை எடுத்துடலாம். இப்படி எடுத்துக்கிட்டே போனாங்கன்னு சொன்னா இந்த வண்டி குஜராத் மாநிலத்தில் ஒரு பிரக்யா சிங் என்ற ஒரு பெண் சாமியாருடைய ஆசிரமத்துக்கு விற்கப்பட்டு இருக்கிறது குறிப்பிக்கிறாங்க. உடனே அங்க போய் ரெய்டு பண்றாங்க. ரெய்டு பண்ணோம்னா அந்த அந்த மடத்துக்கு உள்ள இந்த உருது பிரச்சனை எல்லாமே இருக்கிறது. எது இங்க தூய் விட்டு போனார்களோ அதெல்லாம் அங்க இருக்கிறது. தொப்பி அது மாதிரி இதெல்லாம் வச்சு, அப்ப இவர்கள் ஒரு குண்டை வைத்து விட்டு முஸ்லிம் மேல பழி போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சாமியாரை கைது பண்ணாங்க. பல மாதங்கள் அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. வழங்குதா? நம்ம அத்வானி எல்லாம் போய் ஜெயிலில் போய் பார்த்தாரு அவங்கள. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது முதல்ல எடுத்தெடுப்புல என்ன சொன்னாங்க, முஸ்லிம்டாங்க. பிறகு என்னன்னு கேட்டா அது முஸ்லிம் இல்ல, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் சொல்லி ஒரு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஒரு ட்ரெயின் ஓடுது, அதுல குண்டு வெடிச்சிச்சு. அது யாருன்னு கேட்டா அதுலயும் முஸ்லிம்கள் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி அஜ்மீர்ல உள்ள குண்டு வெடிப்பு, ஹைதராபாத் குண்டு வெடிப்பு, இப்படி நான்டெட் குண்டு வெடிப்பு, இப்படி பல குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கிறது. எதுலையுமே முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவங்க தான் என்று நிரூபிக்கப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டாங்க. ஆனா எடுத்தெடுப்புல பேர் எப்படி வந்துச்சு, முஸ்லிம்னு வந்துச்சு. இந்த ரெண்டு தான் இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புல கோவை குண்டு வெடிப்பு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டதுனால கோவப்பட்டவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க, தண்டிக்கப்பட்டாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க குற்றவாளிகள் தீர்ப்பாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு அவங்க தண்டனைக்கு ஆயிட்டாங்க. அதே மாதிரி மும்பை கலவரத்துக்கு பதிலடிங்கிற பேர்ல ஒரு குண்டு வெடிப்பு நடத்தப்பட்டுச்சு. இந்த ரெண்டுல தான் முஸ்லிம்கள் சிலர் சம்பந்தப்பட்டார்கள். சிலர், ஒட்டுமொத்த நாடு தீர்மானம் பண்ணி முஸ்லிம்கள் செய்யல. மற்ற எல்லா குண்டு வெடிப்புகளுமே முஸ்லிம் அல்லாதவங்க தான் செஞ்சாங்க என்று நம்ம இந்தியாவில் உள்ள புலனாய்வுத்துறையை ரிப்போர்ட் பண்ணி அந்த வழக்கை மறுபரிசீலனை செஞ்சு இவங்க இல்ல அவங்க தான் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்யறாங்க. ஒரு சகோதரர் 24 வருஷத்துக்கு விடுதலையானார். முஸ்லீம் தான் சொல்லிவிட்டாங்க. 24 வருஷமா உள்ள போட்டுவிட்டு கடைசியா விசாரணையில் வரும்போது அவர் செய்யல, வேற ஒரு குரூப் செஞ்சு முஸ்லிம்கள் மேல பழிய போட்டாங்க என்று சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்ப நீங்க என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்த மீடியாக்கள் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்திலும் நாளைக்கு இருப்பான். முஸ்லிம்டாலே பரிசுத்தமா 100% நாங்க சொல்ல முடியாது. எல்லா மதங்கள்லையும் நல்லவங்க அதிகமா இருப்பாங்க. 4 இருக்கத்தான் செய்வான். முஸ்லிம்ல 4 இருப்பான், இந்துல 4 இருப்பான், கிறிஸ்டின் 4 இருப்பான். அப்படி 4 போய் ஏதாவது செஞ்சான்னு சொன்னா அந்த 4 கிறுக்கனுடைய வேலையை எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு மதத்தை சம்பந்தப்படுறது மதம் தடுக்குது. எங்க மதம் அதை கண்டிக்கிறது. இந்த குண்டு வைக்கிறவனுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோமா, அவனுக்கு உதவி செய்யறோமா, அவனுடைய வழக்குகளை நாங்க நடத்துகிறோமா, எதுவும் நாங்க செய்யல. முஸ்லிம்கள் அப்படி 2 குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டாங்கன்றா கூட அவங்களுக்கு நாங்கள் எந்த ஒரு ஒத்துழைப்பும் செய்வதில்லை முஸ்லிம்கள். ஆனால் என்ன செய்யறாங்கன்னா அந்த மீடியாக்கள் எடுத்த எடுப்புலையே முஸ்லிம் தீவிரவாதின்னு போட்டு விட்டுறாங்க. எதை எடுத்தாலும் வேற மதத்துக்காரங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வெறுமனே ஒரு நபர் கைதுன்னு போடுறாங்க. பயங்கர ஆயுதங்களுடன் வாலிபர் கைதுன்னு போடுவாங்க. பயங்கர என்னடான்னு உள்ள போய் பார்த்தா பேர் முஸ்லிம் பேரா இருக்காது. முஸ்லிம் பேரா இல்லட்டா பேப்பர்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வாலிபர் கைது. என்னடா வயதுன்னு பார்த்தா டெட்டனேட்டரு, ஜெலட்டின், அந்த வெடிப்பதற்குரிய சாமான்கள், பெரிய ஆயுதங்கள், துப்பாக்கியோட ஒருத்தன் கைது செய்யப்படுறான். இவனை தீவிரவாதி தானே சொல்லணும். அப்படி போட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, வாலிபர் கைது, இளைஞர் கைதுமாங்க. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் அப்துல் காதர் ஒருத்தன் இதுல கைது செய்யப்பட்டவங்க முஸ்லிம் பயங்கரவாதி கைதுன்றாங்க. இந்த ஒரு ஊடகத்தில் உள்ள இந்த வார்த்தை பிரயோகத்தின் காரணத்தினாலதான் முஸ்லிம் தீவிரவாதின்னு வருதே தவிர முஸ்லிம் மார்க்கமும் தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை, முஸ்லிம் சமுதாயமும் ஆதரிக்கவில்லை. 1-2 கிறுக்கன் செஞ்சான்னு சொன்னா அவனை நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம், அவனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவது கிடையாது. அது எல்லா மதத்திலையும் 4 கிறுக்கன் இருக்கிறான், முஸ்லீம்ல மட்டும்தானே இருக்கிறான். எல்லா மதங்கள்ல என்ன செய்யறான்,
இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து விடுதலை புலிகள் பயங்கரவாத ஆயுதங்கள் எடுத்து யுத்தம் செஞ்சாங்க, நக்சலைட்டுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, போடோ தீவிரவாதிகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கூர்காலாந்தில் செஞ்சிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே பல பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கு. அவங்க எல்லாம் முஸ்லீமா? முஸ்லீம் அல்ல. முஸ்லீம் அல்லாதவங்களும் ஆயுதம் தாங்குறாங்க. முஸ்லீம்களும் சில நேரங்களில் இப்படி செய்து விடுகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நிலையை அதை எடுத்துக்கொள்ளலாமா? இதுதான் அடிப்படையான விஷயம். தப்பா பிரச்சாரம் பண்றாங்க. எங்களுக்கு பெரிய வேதனை. அதாவது நாங்க தான் குண்டு வச்சோன்னு செய்தியை போட்டுறோம். இல்லேன்னு ஆன பிறகு ஒரு ஸ்டாம்பு சைஸ் கூட மறுப்பு போட மாட்டாங்க. முஸ்லீம் இல்லேன்னு ஆச்சுன்னு சொன்னா தலைப்பு செய்தியில போட்டு விட்டுறான். அது முஸ்லீம் இல்லேன்னு வச்சுன்னு வைங்களேன், அதே பேப்பர்காரன் என்ன செய்யணும், நாங்கள் இப்படி ஒரு தப்பான செய்தியை போட்டு விட்டோம், அது முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் சைஸ்ல நியூஸ் கொடுக்கணுமா இல்லையா? நியூஸ் வராது. அப்ப இதனாலதான் வந்து இந்த முஸ்லீம் பயங்கரவாதிக்கிற கருத்து உண்டாக்கப்பட்டிருக்கு. நாங்க பயங்கரவாதி இல்லைங்கிறத நீங்க வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதுல போய் நிக்கிறது நீங்க யாருன்னு பாருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், சுனாமி வந்துச்சு, போய் அதிகமா நின்று அதை தியாகம் செஞ்சலாம் யாரு? சுனாமியில எங்க முஸ்லீம்கள் அதிகமா பாதிக்கப்படலை. மீனவர்கள்லாம் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாத மக்கள் தான், அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. முஸ்லீம்கள் கொஞ்சம் நாகூர் மாதிரி இடத்துல சின்ன அளவில் பாதிக்கப்பட்டாங்க. சுனாமிக்கு எங்க மக்கள் போய் நின்றாங்களா இல்லையா? மற்ற எல்லாரையும் விட அந்த மக்களை வந்து அழுகி போன உடலெல்லாம் தூக்கி கொண்டு வந்தது யாரு? எங்க மதம் அப்படி சொல்லி தரல. இஸ்லாம் மார்க்கம் வந்து இந்த மாதிரி மனிதன் வேறுபடுத்துற மாதிரி எங்களுக்கு போதிக்கவே இல்லை. இந்த சென்னையில வெள்ளம் வந்துச்சு, எந்த சமுதாயம் நின்றாங்க? நாங்க தான் நின்றோம். ஏன் எங்களுக்கு நிக்க முடியுது? நம்மளுக்கு பாதிப்பு இல்லை, வேற மதத்துக்காரன் பாதிச்சிருக்கான் அப்படியே நாங்க இருந்தோம். அப்படி இருக்க மாட்டேங்க. மதம் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு தீப்பிடிச்சுன்னு இப்ப கேள்விப்பட்டா நாங்க தான் அங்க நிற்போம். யாரு விட்டு தீ அப்துல் காதர் ராமசாமியான்னு பார்க்க மாட்டோம். தீப்பிடித்து விட்டால் அணைக்கிற இடத்துல நாங்க நிக்கிறோமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு துன்பங்களின் போதும் எங்களுக்கு அப்படி செய்யணும்னு சொல்லப்படுது எங்க மார்க்கத்தில். அறப்பணி செய்யுங்க, மக்களுக்கு உதவுங்க, மக்களுக்கு தொண்டு செய்யுங்க, இதுதான் எங்க மார்க்கம் சொல்றதை தவிர நாங்க ஒரு காலத்திலையும் தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம். ஆனா ஒன்னு ரெண்டு கிறுக்கன் இருப்பான், அதையும் முட்டு கொடுக்கவும் மாட்டோம். இருப்பான், அதை அவனை தனியாக்குங்க. அவனுக்கே இஸ்லாமிய கலரை குத்தி இஸ்லாமிய தீவிரவாதி நீங்க பட்டம் கூட்டுறீங்க. எல்லா மதத்திலையும் இருக்கிற மாதிரி இங்க இருப்பான் என்பதுதான் அதற்குரிய விளக்கமாக சொல்லிக் கொள்கிறோம்.